வாழ்க்கை அப்படிங்கிறது ஆன்மாவிற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சகஜ மார்க்கம் சொல்லுது. ஆன்மா அப்படிங்கிறது பழைய பிறவிகளில் தான் சேர்த்துக்கிட்ட அந்த சமஸ்காரங்களால் மறுபடியும் இங்கே வந்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய விருப்பப்படி தான் விரும்பின சூழ்நிலையில் பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சமஸ்காரங்களை தீர்த்துக்கிறதுக்காகவும் மோட்சம் முக்தி வீடு பேறு இதை அடையறதுக்காகவும் ஒரு ஆன்மா வருது. இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விவேகம். அதனால தான் இந்த உலகம் இந்த பூமியை கர்ம பூமி அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த சமஸ்காரங்கள் எல்லாத்தையுமே தீக்கிறதுக்கும் அந்த இறுதி நிலையான அந்த கடவுளை அடையறதுக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக குரு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போது அதனால தான் சாஸ்திரங்களும் சரி சனாதன தர்மமும் சரி குரு மட்டுமே உதவ முடியும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு சொல்லியும் வேதம் சொல்லுது. அப்போ குருவிற்கு தான் இந்த இடத்துல அதிகமான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆச்சாரியா அப்படின்றது அதாவது குருவை பற்றி தான் சொல்லப்படுறது இல்லையா? அப்போது அந்த ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய உடல் மனம் அறிவு இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாவையும் சேர்த்து கவனிச்சுக்கிறாரு. அப்போ அவர் முழுமையானவர். அவர்கிட்ட தான் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நாம் ஒப்படைக்கிறோம். அவர் நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா இதை எல்லாத்தையுமே பராமரிக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவர் ஒரு உயர்ந்த நிலையை வகிக்கிறாரு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டரை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் மாஸ்டர் அதாவது அவரை உங்ககிட்டேருந்து பிரிக்க முடியாதபடி நீங்கள் அவரை விட்டு விலகாமல் இருக்கும்படி பிணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க.